இந்தியாவிலேயே அதிக கொலை கொள்ளை நடைபெறும் மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அரசை தூக்கி எறிய வேண்டும். ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பாகலூர் சாலையில் உள்ள கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக மாநகர மேற்கு பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் சுரேஷ் என்பவரின் தலைமையில் 200 பேர் திமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகியவர்கள் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவின் ஓசூர் மாநகர மேற்கு செயலாளர் மாமன்ற உறுப்பினர் மஞ்சுநாத் அவர்களின் ஏற்பாட்டில் நடந்த இந்நிகழ்வில் அதிமுகவினர் பலரும் பங்கேற்றிருந்தனர். புதியதாக கட்சியில் இணைந்த திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோரை கட்சியின் துண்டை அணிவித்து வரவேற்ற பின்னர் பாலகிருஷ்ணா ரெட்டி பேசுகையில், தமிழகத்திற்கு நல்ல ஆட்சி 2 மாதங்களில் அமைய உள்ளது. எடப்பாடி தலைமையில் அமையும் அம்மா ஆட்சியில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும். இந்தியாவிலேயே அதிகமான கொலை கொள்ளை நடக்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறி உள்ளது. பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர். விவசாயிகள் தற்கொலை நடக்கும் மாநிலமாகவும் தமிழகம் உள்ளது. திமுக ஆட்சியில் 6000 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். பாலியல் தொல்லை அதிகம் நடந்த மாநிலமும் தமிழ்நாடு. அது மட்டுமில்லாமல் அதிக கடன் வாங்கிய மாநிலமாகவும் தமிழ்நாட்டை திமுகவினர் மாற்றியுள்ளனர். புதியதாக கட்சியில் இணைந்தவர்கள் தீய சக்தி திமுக அகல பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ், பகுதி செயலாளர் அசோக் ரெட்டி, ஒன்றிய செயலாளர் ஹரீஷ் ரெட்டி, ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் சிவராமன், குபேரன் சங்கர், முன்னாள் கவுன்சிலர் சீனிவாசன், வட்ட செயலாளர் கணேஷ், லோகேஷ், கிரிஷ், கார்த்திக், முரளி, தமிழ், பார்வதி, ஜெயா, கவிதா, பாரி, வினித், மகேஷ், சிவகுமார், கிரண்குமார், ரேவந்த், அருண், முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அந்த வகையில நீங்க வேலை செஞ்சா போதும். எல்லா மக்களும் இன்னைக்கு அபிவிருத்தியா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்திலே இந்தியாவில் எந்த மாற்றம் இல்லாத அளவுக்கு கொலை கொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள் நீங்க பார்க்கும்போது எல்லா இளைஞர்களும் போதை கடமையிட்டாங்க. இன்னைக்கு அடுத்த சட்டத்தில் நம்மளுக்கு கிடைக்க போவதில்லை. இந்த 5 வருஷத்துக்கு இந்த தமிழகத்தை திமுக ஆளுநா போதும், எல்லாமே நாசனமாய் போயிடுது. அந்த அளவுக்கு திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு விவசாயிகள் தற்கொலை இன்னைக்கு அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. 6000க்கு மேலே விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. 7000 கொலைகளுக்கு மேலே நடைபெற்று இருக்குது இந்த தமிழகத்தில். அதே மாதிரி 8000க்கு மேலே பாலியல் தொல்லை நடைபெற்ற மாநிலம் தமிழகம். அதே மாதிரி அதிகமான கடன் செஞ்ச மாநிலம் தமிழ்நாடு. 20 வருஷமா எவ்வளவு முதலமைச்சர்களும் எல்லாம் சேர்ந்து 4 லட்சம் கோடி கடன். இந்த